வரலையா? இன்னும் தோல்விதான் கிடைக்குதா? கர்த்தர் இன்றைக்கு உங்களிடம் சொல்லுகிறார், நீ விடாதே. நீ பண்ற உண்மையான முயற்சி வீணாகாது. பைபிள்ல 1 கொரிந்தியர் 15 அதிகாரம் 58 வசனத்துல இப்படி சொல்லியிருக்கு. ஆகையால் எனக்கு பிரியமான சகோதரரே, கர்த்தருக்குள் நீங்கள் படுகிற பிரயாசம் விருதாவாயிராதென்று அறிந்து நீங்கள் உறுதிப்பட்டவர்களாயும் அசையாதவர்களாயும் கர்த்தருடைய கிரியையிலே எப்பொழுதும் பெருகுகிறவர்களாயும் இருப்பீர்களாக. அதாவது நீங்க செய்யற நல்ல முயற்சி உடனே பலன் தரலன்னாலும் அது வீணாகல. தேவன் அதை பார்த்துக்கிட்டு தான் இருக்காரு. ஒரு பெண் வீட்டிலிருந்து கேக் செய்து விற்க ஆரம்பிச்சாங்க. முதல் மாசம் 2 ஆர்டர் மட்டும்தான் வந்தது. அடுத்த மாசம் ஒரு ஆர்டரும் வரல. கையில பணம் இல்லாம போச்சு. உறவினர்களும் இதை விட்டுடு என்று சொல்ல ஆரம்பிச்சாங்க. ஆனா அவங்க தினமும் விடாம கற்றுக்கிட்டே இருந்தாங்க. ருசியிலும் தரத்திலும் சின்ன சின்ன மாற்றம் செய்தாங்க. சில மாதங்கள் கழிச்சு ஒரு கஃபேவுக்கு தொடர்ந்து கேக் கொடுக்கிற வாய்ப்பு கிடைச்சது. வாழ்க்கை ஒரே நாள்ல மாறல. ஆனா அவங்க விட்டுடாம இருந்த முயற்சி வீணாகல. உங்க வாழ்க்கையிலும் பல முயற்சிகள் பதில் இல்லாமல் போயிருக்கலாம். ஆனா பதில் வரலன்னு உங்க முயற்சிக்கு மதிப்பு இல்லைன்னு அர்த்தம் இல்ல. நீங்க தேவனை பிடிச்சுக்கிட்டு தொடர்ந்து முயற்சி பண்ணுங்க. உங்க வாழ்க்கை வீணாக போகாது. ஜெபம். அன்புள்ள இயேசப்பா, எவ்வளவு முயற்சி பண்ணியும் பலன் கிடைக்காம சோர்ந்து போயிருக்கிற ஒவ்வொருவரையும் நீங்க தாங்குங்க. அவர்கள் செய்யற உண்மையான முயற்சியை ஆசீர்வதிங்க. தொடர்ந்து நடக்க தைரியம் தாரும். அவர்களுடைய வாழ்க்கையில நல்ல மாற்றத்தை காணச் செய்யும். இயேசுவின் நாமத்தில ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமேன். இந்த வசனம் உங்களுக்கு தேவையானதுன்னா ஆமேன் என்று கமெண்ட்ல சொல்லுங்க. இனிமேல் முயற்சி பண்ணி என்ன பயன் என்று சோர்ந்து போயிருக்கிற ஒருத்தருக்கு இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்க. கர்த்தர் தாமே உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.